முந்தைய பதிவிலே வடிவுடை அன்னை உணவளித்து சென்ற ஒரு அற்புதமான நிகழ்வை சிந்தித்தோம். அதன் பிறகு அந்நியார் கதவை திறக்க தம்பி ராமலிங்கம் வீட்டிற்குள் சென்று உறங்குகிறார். சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அவர் ராமலிங்கமிடம், அம்மையின் அருள் பெற்ற அன்னையின் கையினால் அமுதுண்ட உங்களை என்னுடைய கொழுந்தராக பெற்றது பெரும் பேறு, இது பிறவியின் தவம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே ராமலிங்கம் அன்று இரவு தான் படுத்து உண்ணவில்லை என்று அன்னை பார்வதி அம்மையார் வருத்தப்பட்டிருப்பார் என்று வருத்தத்தோடு இருந்தவர் அன்னி இவ்வாறு கூற கேட்டு மிகவும் நிம்மதி வந்தது. இப்பொழுதாவது தாங்கள் மனம் தெளிந்தீர்களே அன்னி என்கிறார் ராமலிங்கம். தொடர்ந்து பார்வதி அம்மையாரும் சிரித்தபடி, ஆம் தம்பி, சஞ்சலம் மறைந்து என மனது தெளிவுற்றது என்கிறார்கள். அன்னியுடைய சிரிப்பிலே அன்னை வடிவாம்பியை தரிசிக்கிறார் ராமலிங்கம். மற்றும் அந்நியாரிடம் பரிவோடு, அன்னி, விடிந்திருந்தால் தங்களுக்கு இந்நேரம் வரை பணிகள், காலம் கடந்து உறங்கினால் உடல் நலம் கெடும். நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. சரிங்க. தங்களுக்கு இந்நேரம் வரை பணிகள், காலம் கடந்து உறங்கினால் உடல் நலம் கெடும், தாங்கள் உறங்கச் செல்லுங்கள் அன்னி என்று கூறி அவரும் ஆடிக்கச் செல்கிறார். பார்வதி அன்னையாரும் உறங்கச் செல்கிறார். ராமலிங்கம் திண்ணை விட்டு எழுந்து வீட்டிற்கு சென்று கதவை தாளிட்டார். வீட்டிற்குள் சென்று உறங்கி எழுந்தவுடன் அதிகாலையில் குளித்து முடித்து உணவுண்டு ராமலிங்கம் வழிபாட்டில் இருந்த பொழுது தன்னுடைய வீட்டிலே காலையிலே குளித்து முடித்து உணவருந்தி சற்று ஓய்வாக இருந்த சபாபதி பிள்ளையிடம் பார்வதி இரவு நடந்த அற்புதத்தை முழுமையாக சொல்கிறார்கள். இப்படி வடிவுடை நாயகி என் உருவத்தில் தம்பிக்கு உணவளித்து சென்றார் என்று கூற, அனைத்தையும் பல்வேறு உணர்ச்சிகளிடையே அமைதியாக கேட்டு முடித்த சபாபதி பிள்ளை பெருமகிழ்ச்சியுடன் பார்வதியிடம், பார்வதி, நீ சொன்னதை கேட்க வியப்பாக இருக்கிறதே. நேற்று இரவு வடிவுடை அம்மை உன் வடிவில் தம்பிக்கு உணவு கொடுத்து சென்றாளா? அதுவும் நீ வீட்டின் உள் இருக்கும் பொழுது உனக்கு தெரியாமல் தம்பிக்கு காட்சி தந்து மறைந்தாளா? ஆகா, தம்பி ராமலிங்கம் செய்யும் சித்துக்கள் எத்தனை எத்தனை! அன்று கடற்கரையிலே அந்த மூதாட்டிக்காக மணலை சிவலிங்கமாக காட்டினார். சோம செட்டியார் குழுவினரை மலையில் நலையாமல் ஆலயத்துக்கு அழைத்து சென்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நம்ப முடியாத அளவு பிரமிப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் நீயே சொல்லும் போது, அதுவும் தம்பின் வாயாலே வரும் பொழுது எப்படி மறுக்க முடியும் பார்வதி? தம்பி சத்தியவான் ஆயிற்று என்கிறார். உடனே பார்வதி அம்மையார், சுவாமி, தம்பின் அறிவாற்றல், அருளாற்றல், தெய்வீக ஆற்றல் எல்லாமே நமக்கு வெளிச்சமாக புரிந்து விட்டன. இனிமேல் அதிலே இருளுக்கும் அருளுக்கும் இடமில்லை என்று உறுதி கூறுகிறார் பார்வதி அன்னையார். உடனே சபாபதி பிள்ளையும், சரியாக சொன்னாய் பார்வதி, ஆமாம், நமக்குள்ளே இருந்த மாயை மறைந்தது, கடைதேறும் மார்க்கம் தெரிந்தது என்று சொல்லி தம்பியால் தனக்கு கிடைத்த மகிழ்ச்சி நினைந்து புன்முறுவல் செய்கிறார் சபாபதி பிள்ளை. உடனே பார்வதி அன்னையார், சுவாமி, தங்களுக்கு தம்பியாகவும் எனக்கு கொழுந்தராகவும் அவரை பெற்றதாலேயே நமக்கு இந்த பயன் விளைந்தது என்கிறார். உடனே சபாபதி பிள்ளையும், ஆம், உண்மை பார்வதி, உண்மைதான் என்றார். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு அப்படியே படியிறங்கி கேட்டு ராமலிங்கம் மெய்சிலிர்த்து போனார்.
அன்னை என்று அம்பிகையை நினைத்தபடி ஆலயத்திற்கு செல்கிறார். இப்படியே காலம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சில அன்பர்களோடு புறப்பட்டு திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு வந்த ராமலிங்கம் பூங்கோயிலில் அர்த்தஜாம பூஜை வரை கண்டு பாடி தொழுது அந்த அகால இரவு வேளையில் உடன் வந்தவர்களை அழைத்துக் கொண்டு கோயில் மகா மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். சட்டென்று நின்ற அவர் உடன் வந்தவர்களை பார்த்து, அன்பர்களே, ஒற்றி பெருமானின் அர்த்தஜாம பூஜையில் நாம் கலந்து கொண்டதால் புறப்படுவதற்கு இத்தனை நேரம் ஆகிவிட்டது. இன்று என்னவோ வானமும் கருத்திருக்கிறது, பாதை தெரியாதபடி இருளும் சூழ்ந்திருக்கிறது என்றார். ஏனெனில் வள்ளலர் காலத்தில் மின்சாரம் போன்ற போக்குவரத்து எதுவுமே கிடையாது. இருள் சூழ்ந்திருக்கிறது. உடனே சோமசிட்டியார், ராமசாமி, இந்த இருட்டில் வழிபாட்டு வீட்டுக்கு செல்வது கடினம் தான் என்கிறார். உடனே ராமலிங்கம் அவர்களுக்கு மகா மண்டபத்தை சுட்டி காட்டி, அதோ பாருங்கள், மண்டபத்தில் விளக்கெறிந்து கொண்டிருக்கிறது, அங்கே போய் படுத்து இரவை கழிப்பு, விடியற்காலை எழுந்து பெருமான் பூஜை முடித்து வீட்டிற்கு புறப்படுவோம் என்கிறார். அன்பர்களும் அவ்வாறே செய்யலாம் என்று கூறி அங்கே சென்று உறங்குகிறார்கள். அங்கே வெளிச்சம் சாதாரண லாந்தர் விளக்கு சிறு வட்ட அளவில் பரவி இருந்தது. அவர் தரையை கூர்ந்து நோக்கிய ராமலிங்கம், இந்த இரவு சுத்தமாகத்தான் இருக்கிறது, படுத்துக் கொள்வோம் என்று படுத்துக் கொண்டார். அவரை தொடர்ந்து மற்றவர்களும் அவருக்கு அருகிலேயே வரிசையாக படுத்துக் கொண்டார். ஆனால் அவர் எல்லோரும் உருண்டு படுத்தார்கள் என்று யாரும் கண்ணயரவில்லை. காரணம், அவர்கள் வேலை தவறாமல் உணவுண்டு பழக்கப்பட்டவர்கள். பசி வயிற்றை கிழுகிறது, அதனால் புரண்ட வண்ணம் இருந்தார்கள். அந்நிலையை கண்ணுற்ற ராமலிங்கம் முதலியாரை நோக்கி, வீராசாமி முதலியாரை நோக்கி, என்ன வீராசாமி, உறக்கம் வரவில்லையா, புரண்டு புரண்டு படுக்கிறீர் என்றார். ஆம்சாமி, வயிற்றை கிள்ளும் பசி வரும், தூக்கத்தை விரட்டுகிறது, என்ன செய்ய என்று வருத்தமாக கூறினார். உடனே ராமலிங்கம், ஆமாம் ஆமாம், எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்றார். அதுவரை மௌனமாக இருந்த மற்றவர்களும் ஒரே குரலில், ஆமாம், எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறது சுவாமி என்றார்கள். அவர்கள் கூடவே ராமலிங்கம் வீராசாமி முதலியார் விழுந்து அமர்ந்து கொண்டார்கள். ராமலிங்கம் அன்பர்களிடம், இப்போது நம் பசி தீர வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆம், நம் ஒற்றி தியாகராஜ பெருமான் தான் அதற்கு திருவுளம் செய்ய வேண்டும் என்றார். தந்தை தியாகராஜ பெருமானின் திருச்செவிகளில் பிள்ளை ராமலிங்கத்தின் வேண்டுதல் விழுந்தது போலும் மகனின் வேண்டுதலை நிறைவேற்ற ஐயன் திருவுளம் கொண்டார். அக்கணமே கோயிலின் தலைமை குருக்கள் வடிவில் பிரசாத தட்டோடு வாழை இலை துண்டுகளும் திருக்கரங்களில் கொண்டு தியாகராஜ பெருமான் மகா மண்டபத்தின் முன் வருகிறார். அப்போது இறைவனுடைய திருவுளத்தில், இன்று இந்த பிள்ளையின் வரவுக்காகவே மருதுவர்களே சிவயோகி வேடம் பூண்டோம், சின்னம்மை அளித்த உணவை உண்டோம். இன்று மீண்டும் இவனுக்காக இப்பொழுது இக்கோயில் தலைமை குருக்கள் வடிவம் கொண்டோம். முன்பு திருப்பைநீரியிலே நாவுக்கரசன் பாடிய பொழுது, பசியால் வாடிய பொழுது அவனுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து கட்டு சோறு தந்தோம். திருக்கச்சூரிலே சுந்தரன் பசியால் துன்புற்ற போது அவனுக்கு பிச்சையேற்று வந்து உணவு கொடுத்தோம். இப்போது இவனுக்கும் இவருடைய அன்பர்களுக்கும் கோயில் பிரசாதம் கொடுக்க வந்திருக்கிறோம் என்று தனக்குத்தானே நினைந்து சிரித்து கொண்டார் ஒற்றி பெருமான். அந்த புன்முறுவலோடு அந்த கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பு என்றார் அப்பர். அவ்வழியிலே அந்த குமிழ் சிரிப்போடு பெருமான் பிரசாத தட்டுடன் மண்டபத்தில் நுழைந்து ராமலிங்கத்தின் போய் நிற்கிறார். அப்போதுதான் அவர்களை பார்ப்பது போல இறைவன், அடடே, என்ன ராமலிங்கம், நீங்கள் எல்லோரும் வீட்டிற்கு செல்லவில்லையா, இங்கேயே படுத்து விட்டீர்களே என்று கேட்கிறார். இறைவனை
தலைமை குருக்களாய் நம்பி எல்லோரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கிறார்கள். ராமலிங்கம் அவர் கேட்டதற்கு பதில் சொல்ல தொடங்கி, ஆம் சாமி, அத்தஜாம பூஜை கண்டு வழிபட்டோம். அகால நேரம், இருட்டு வேறு, அதனால் இந்த மண்டபத்தில் வந்து படுத்து விட்டோம் என்கிறார்கள். உடனே தலைமுறைகளாக வந்த தியாகராஜ பெருமான், அப்படியானால் பசியோடு வந்து படுத்து விட்டது போல் தெரிகிறது, அப்படித்தானே என்றார். வீராசாமி முதலியார் ஆச்சரியப்பட்டு உடனே, முருகன் சுவாமி, தங்கள் முகத்தை பார்த்தே வயிற்று பசி தாங்கள் எங்கள் முகத்தை பார்த்தே வயிற்று பசியை கண்டுபிடித்து விட்டீர்களே என்கிறார். உடனே அங்கே தலைமை குருக்களாக வந்திருந்து நம்பெருமான் மெல்ல சிரித்து, ஆமாம் ஆமாம், அது என்னவோ தெரியவில்லை, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிய பிரசாதம் இன்றைக்கு சற்று அதிகமாக மீந்து போய்விட்டது. பக்தர்கள் யாருக்காவது கொடுக்கலாம் என்று எடுத்து வந்தேன், எதைச்சையாக உங்களை பார்த்து விட்டேன். சரி, நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள், இந்தாருங்கள் பிரசாத தட்டும் வாழை இலை துண்டுகளும், எல்லோரும் உண்டு பசியாருங்கள் என்றவர் பிரசாத தட்டையும் வாழை நறுக்குகளையும் ராமலிங்கத்திடம் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட ராமலிங்கம், நல்லது சுவாமி என்று கூறி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு கிணற்றடிக்கு அன்பரோடு சென்று கைகளை கழுவி கொண்டு வந்தார்கள். அந்த சிறு வெளிச்சத்தில் எல்லோரும் அமர ராமலிங்கம் அவர்களுக்கு இலையில் பிரசாதத்தை பரிமாறிவிட்டு தானும் ஒரு இலையில் வைத்துக் கொண்டு அவர்களோடு உண்டார். எல்லோரும் சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவி கொண்டு வந்தார்கள். ராமலிங்கம் காலியான பிரசாதத்தை தலைமை குருக்களிடம் கொடுத்து விட்டு, சுவாமி, அகால நேரத்தில் என்னோடு வந்த அன்பர்களின் பசியையும் போக்கினீர்கள், மிக்க நன்றி என்றார். தலைமை குருக்கள் வடிவத்தில் வந்திருந்த இறைவன், பிரசாதம் தீர்ந்ததே எனக்கும் திருப்தி ஆயிற்று, நல்ல வேளை நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள். சரி சரி, காலதாமதம் ஆகிறது, தூங்குங்கள், நான் வருகிறேன் என்று புறப்படுகிறார். எல்லோரும் அவரை வணங்கி அனுப்பி வைத்தார்கள். தலைமை குருக்கள் சென்ற பிறகு எல்லோரும் படுக்க போனார்கள். அப்போது சோம செட்டியாருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அவர் ராமலிங்கத்திடம், சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம் என்று. உடனே ராமலிங்கம், இந்த நேரத்துல? சரி சொல்லுங்கள் செட்டியாரே, என்ன? வந்து போனவர் இந்த கோயிலின் தலைமை குருக்கள் தானே என்றார் செட்டியார். உடனே ராமலிங்கம், ஆம், அதில் என்ன சந்தேகம் என்றார். சோம செட்டியார் சொன்ன, அதில் தான் சாமி எனக்கு சந்தேகம் என்றார். அப்படியா, என்ன சந்தேகம் என்றார் ராமலிங்கம். பூஜை நேரத்தில் சன்னிதானத்தில் இந்த குருக்கள் இல்லை. அப்போது வேறு 2 இளைய குருக்கள் இவரை பற்றி பேசிக் கொண்டார்கள் என்றார். உடனே ராமலிங்கம், என்னவென்று பேசிக்கொண்டார்கள் என்றார். உடனே சோம செட்டியார் கூறினார், தலைமை குருக்கள் வெளியூருக்கு போய் 2 நாட்கள் ஆகிவிட்டன, நாளைக்காவது வருவாரா என்று தெரியவில்லை என்று அந்த இளைய குருக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்க இவர் இங்கே எப்படி வந்தார் என்றார். சோம செட்டியார் சொன்னதை கேட்டதும் எல்லோருக்கும் ஆச்சரியமாயிற்று. ராமலிங்கம் அதைவிட, ஆஹா, ஆச்சரியமாக இருக்கிறதே என்றார். வீராசாமி முதலியார் அப்பொழுதுதான் ஞாபகத்துக்கு வந்தவராக, ஆமாம் சாமி, தாங்கள் இறைவனுக்கு பாமாலை சூட்டிக் கொண்டிருந்தீர்கள், அதனால் தாங்கள் கவனிக்கவில்லை போலும், நான் கூட அந்த உரையாடலை கேட்டேன் என்றார். ராமலிங்கம், அப்படியானால் வந்தவர் அவர் இல்லை என்றால் பின் எவர் என்று ஒரு கணம் சிந்தனையோடு கண்களை மூடி அமர்ந்தார். அந்த கணத்தில் ஐயன் தியாகராஜ பெருமான் ராமலிங்கத்தின் கண்களுக்கு மட்டும் காட்சி. இறைவனின் அந்த அற்புத காட்சி கண்டு ராமலிங்கம் பக்தி பரவசமாகி, அதோ அதோ என் ஐயன் உடையேறிய பெண்மார் புற்றிடம் கொண்டனாதன், எனக்கருளும் இந்த திருக்காட்சிதான் என்னே என்னே. தலைமை உறுப்பில் விளைவில் வந்தது யார் என்று புரிந்தது. தியாகராஜா, தியாக மாமனியே, ஒற்றியூர் அப்பா என்று உயர்ந்து அப்படியே திகைத்து போன ராமலிங்கம்
ஒரு அற்புதமான திருவருட்பாவை பாடுகிறார். நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல் உணவு கொடுத்தென்னை செல்வமுற வளர்த்தேன். உன் பசித்த இலை தின்றும் தோற்றாத வகையே ஒளியின் நமது எனக்கிங்களித்த ஒளியே. நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல் உணவு கொடுத்து என்னை செல்வமுற வளர்த்தேன். உன் பசித்த இலை பின்றும் தோற்றாத வகையே ஒள்ளியதென் அமுது எனக்கு இங்கு உவந்தளித்த ஒளியே என்று பாட, அதுவரை ராமலிங்கத்தின் முன்பு காட்சி தந்த தியாகராஜ பெருமான் மறைந்து அருள்கிறார். தியாக பெருமான் திருக்காட்சி அருளியதை தாங்கள் காண முடியாததை எண்ணி எல்லோரும் வருத்தப்பட்டாலும் அவர் பொருட்டே அவருக்கும் தங்களுக்கும் ராமலிங்கத்தின் பொருட்டே இறைவன் குருக்கள் வடிவில் வந்து உணவளித்தான் என்பதில் அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வேலாயுத முதலியார் அந்த மகிழ்ச்சியோடு வியந்து, ஆகா, சுவாமிகளின் திருவருளே திருவருள், நம் சுவாமிகளால் இன்று நாம் இறைவன் உணவளிக்க உண்ணும் பேறு பெற்றோம் என்று குருநாதரை போற்றினார்கள். உடனே ஆமாம் ஆமாம் என்றார்கள் அன்பர்கள். மீண்டும் வேலாயுத முதலியார் திருஞான சம்பந்தர் திருமணத்திற்கு வந்த அத்தனை பேருக்கும் கைலாய காட்சி காட்டியது போல இன்று நமக்கெல்லாம் தம்மோடு இறைவன் உணவளிக்க உண்ணும் பாக்கியத்தை கொடுத்தார் நம் சுவாமிகள் என்றார்கள். உடனே ராமலிங்கம் ஆம், பெரும்பேறு பெற்றோம் என்று கூறி அமைதியாக நடக்க ஆரம்பிக்கிறார் இல்லம் நோக்கி. இந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று ஒரு கேள்வி. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை. இறைவன் வந்து உணவளிப்பாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இதற்கு என் வாழ்வில் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறேன். திருநாவுக்கரசு வரலாற்றிலே இன்னொரு சம்பவம். அடியேனும் பவானியை சேர்ந்த தேவராஜன், அவன் இறந்து விட்டான் என்று நினைக்கிறேன். அவன் நல்ல பையன், நிறைய குழந்தைகளுக்கு இலவசமாக, தான் கல்வி பயிலவில்லை என்பதற்காக இலவசமாக மாலை வேதத்திலே வகுப்பெடுப்பான். அவ்வளவு நல்ல பையன். அவனோடு தலையாத்திரை சென்றோம். மதுரை எல்லாம் சென்று அப்படியே திருவையாறு சென்று உறங்கி திருப்பழனத்திலே உழவார பணி செய்தோம். என்னுடன் யார் வந்தாலும் பணி கிடைக்குமே தவிர உணவு கிடைக்காது. சாமி போட்டாதான் உண்டு, இல்லைன்னா கடையில வாங்கி திங்கிற வழக்கமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபார்வர்டா சாமி ஏதோ பண்ணுவார். அப்படி நாங்கள் சென்று அங்கே வழிபாடு முடித்து விட்டு திருப்பழனத்திலே உழவாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது வந்து ஜம்புகேஸ்வர குருக்கள் என்பவர் எங்களுக்கு சாமிக்கு நைவேத்தியம் செய்த உணவை சற்று கொடுத்தார். ஏற்கனவே 3 நாட்களாக உணவு கிடையாது. இந்த பையன் நேரங்கள் அவங்க வீட்டுல இட்லி கடை வச்சிருந்தாங்க. கோயிலுக்கு எதுக்கு அந்த தேரடியில ஒரு இட்லி கடை வச்சு அந்த அம்மா இட்லி வியாபாரம் பண்ணும். அப்ப நல்ல நேரத்தில் சாப்பிட்டு பழக்கப்பட்ட பையன். அப்புறம் உணவு கிடைக்கல. ஏதோ சாப்பிட்டு வாப்பா சாமி மலை போவோம், முருகப்பெருமான் நமக்கு அன்னம் பாடிப்பான்னு சொல்லி சாமி மலை சென்றோம். அங்கே நாங்கள் இருவரும் சாயரட்சி வழிபாடு முடித்து தீபாவளி எல்லாம் முடியுது. அங்கு ஒரு பெரிய தாம்பாளத்துல தயிர் சாதம் வச்சுட்டு அந்த குருக்கள் வாயில் படிந்து வர பக்தர்களுக்கு கொடுப்பாரு. நான் அந்த தம்பி தேவராஜிடம் கூறினேன், கண்ணு, உணவை பற்றி கவலைப்படாதே, சாமி பெரிய தாம்பாளம் நிறைய தயிர் சாதம் வைத்திருக்கிறார், நமக்கு தான் கவலைப்படாதே. ஆச்சரியமான விஷயமாக அன்று ஆலயத்தை ஒரு வளம் வந்தால் பிரசாதம் தருவாங்க. முதல் முறை வளம் தான் பிரசாதம் தந்தாங்க. 2வது தடவை வந்தாங்க பிரசாதம் தந்தாங்க. ஏன்னா வாங்க ஆளே இல்லை, நாங்க 2 பேரும் தான் இருந்தோம். இருந்தாலும் எங்க 2 பேரும் கொடுத்தாரு, வயிறாக சாப்பிட்டோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை பல்கலைக்கழகத்திலே சாரங்கபாணி என்ற ஒரு ஐயா, அவர் என்னை பார்த்தால் மாமி மெஸ்னு சாமி மலையில பக்கத்துல ஒண்ணு இருக்கு,
அந்த கோயில் ஒட்டி இருக்கும். அங்க கூட்டி போய் இருக்கிறதுல எது ஸ்பெஷல் ஐட்டமோ அதே வாங்கி தருவார். நான் இந்த பையன்கிட்ட சொன்னேன், தேவராஜா, தேவா நம்ம சாப்பிட்டோம், இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, இந்த சாரங்கபாணின்னு ஒருத்தர் சோறு போட்டே கொள்றவர் இருக்காரு இங்க, அந்த ஆள் கண்ணில் மாட்டிடக்கூடாதுன்னு வேக வேகமா இறங்குறோம். என் கையை பிடிச்சி அரண் ஏத்துனாங்க சாரங்கபாணி. அதுக்கு பிறகு இன்னும் அந்த ஐயாவை நான் பார்க்கல. அவர் இருக்காங்களா என்ன தெரியல. தஞ்சை பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியர் இருந்தாங்க. யாரேனும் தகவல் இருந்தால் தெரிவித்தால் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அப்புறம் சாரங்கபாணி ஐயா அவர் ஞாயிறு தோறும் அப்படியே நடந்து சாமி மலை வந்து யாரோ ஒரு அன்பருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஒரு மரபா வச்சிருந்தார். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மாமி மேஸ்ல போய் சோறு போட்டேன். இன்னைக்கு 2 நாள் 3 நாள் பட்னிக்கு 3 நாள் சோறை ஒட்டுக்கா போட்டார் சாமி. எம்போன்ற சாதாரண தொண்டர்களுக்கே உணவளித்த அந்த சுவாமிநாதன், அவருடைய அப்பா ஒற்றியப்பன் என்ன செய்ய மாட்டார் இல்ல. ஆக சில அனுபவங்களை வரவர கண்டு ஆராய் மனமே என்பது சிவபோகசாரம். பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனமே என்று ஒரு பதிகம். இந்த பதிகத்தின் படி பார்த்தால் நம் வாழ்வில் நடைபெறும் ஒவ்வொரு செயலையும் யோசித்து ஆழ்ந்து பார்த்தா அதுக்கு ஒரு விடை இருக்கும். நேற்று என் இல்லத்திலே ஒரு சம்பவம். நேற்று கஞ்சமலை போயிட்டு வந்தேன். திடீர்னு என்னிடம் அடைக்கல பொருள்கள் 2 இருக்கு. அதுல ஒரு அடைக்கல பொருள் இன்னொன்னு இம்சை பண்ணி கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு. நான் வீட்டுக்கு போனேன், இன்னும் என்ன நடந்திருக்கோ தெரியாது. சரி திருவருடைய வகுப்பை கட் பண்ணி வீட்டுக்கு போய் அப்புறம் போனோம், ஆஸ்பத்திரி போனோம். ஏதோ நடந்தது. சொக்கரகன குடும்பம் எல்லாம் கிடையாது, சிவன் தான் குடும்பம். என் பிள்ளை மீனாட்சி, என் மருமக சோமசுந்தர கடவுள், அவ்வளவுதான். மீதி எல்லாம் அவருடைய பரிவார சேனைகள். அப்புறம் இன்னைக்கு என்ன நினைக்கிறதுனா, காலையில இருந்தா என்னமோ பண்ணிக்க, அது இது நீ ஆச்சும் இந்த பிள்ளையாச்சு அப்படி போயிட்டு இருந்தது. காலையில எழுந்து வழிபாடு செஞ்ச அம்மா இந்த பிள்ளைய பட்டறை கூட்டி போயிடுறாங்க. எங்க வருஷம் கூட்டி வர சொல்லிட்டா. ஒரு 9:45 போய் பாப்பா கூட்டி வந்தோம். அது எப்பவும் ஊஞ்சல் விட்டு இறங்கினா அவளை திட்டுவாங்க, அடிப்பாங்க, அப்படி ஒரு செயல் நடக்கும். இன்னைக்கு என்ன நிகழ்ந்ததுன்னா அது பாட்டுக்கு வந்தது. எங்க பசங்க, எங்க எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப தம்பி கைலாஸ் போன் பண்ணி, ஐயா இது நீங்க கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அது இதுன்னு ஏதோ சொன்னாரு. நானும் இல்ல கண்ணு, சாமி தக்க ஆள் தருவார், காரணம் இன்றி காரியம் இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து எங்க பாப்பா, அவளுக்கு ஒரு கைதான் புழங்கிட்டு இருந்தது, இன்னொரு கை சுமாரா புழங்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்க ஆளுங்களுக்கு வெந்நீர் காலிமுறை எடுத்து கொடுக்குறா, டயல் கேஜி என்னென்னமா எடுத்து கொடுக்குது. அவங்க அதை எடுறான்னு பக்கத்துல ஹெல்பர்கிட்ட சொன்னா இவ எடுத்து கொடுக்குறா. அதை தொடர்ந்து என்ன இன்னொரு அற்புதம் நிகழ்ந்தது. அவளை பார்த்துக்க சாமி ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டார். வீட்டுல எல்லாம் பாப்பாவை விடாதீங்கயா, அவ ஆட்டிசம் பேபி. அவ இப்பதான் மூளையெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சு கீழே இறங்கி கதவை அடிக்கிறது, ஒரு 8 மாசம் குழந்தையாட்டம் பண்ணது. அதை அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவருக்கு ஆட்ல ஸ்டட்டு கிட்டு வச்சு அவர் ஒரு நிலையில இருக்காரு பாவம். அதனால அவருக்கு அது பிடிக்கல. சாமி என்னடா இது நிகழ்ந்ததுன்னு பார்க்கக்குள்ள அவ இப்படி நிகழ்ந்தாதான் அந்த பாப்பாவை கூட்டி அவளுடைய எதிர்காலத்துல அந்த குழந்தை உடல் இயங்க டாக்டர் பிசியோதெரப்பி எல்லாம் கொடுங்க, அவன் நார்மல் ஆயிடுவான்னு இருந்தார். நான் வீட்டுக்குள்ள விட்டு நான் பாட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? அதுக்காக நான் அந்த தேனியை சென்ற பொழுதும் நேற்றும் அப்படி ஒரு நிகழ்வை இறைவன் நிகழ்த்தி இருக்கிறார். அப்ப இங்க என்ன ஆச்சரியம்னா, எல்லா இடத்திலும் இறைவன் செய்வார் என்ற நம்பிக்கை முழுமையாக இருந்தால், ராமலிங்கம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்பி பெருமான் எப்படியாவது உணவளிப்பார்ன்னு நம்பி இருக்கக்கூடும். அந்த பிள்ளையினுடைய நம்பிக்கை வீண் போக கூடாது என்பதற்காக அந்த கோயில் இருக்கிற அச்சு ரூபத்துல வந்திருந்தா கூட அது ஒரு செய்தியா வெளியே தெரிஞ்சிருக்காது, ஒரு சித்தாடலாவோ அல்லது இறையர்களாவோ தெரிஞ்சிருக்காது. அந்த கோயில்ல தலைமுருக்கள் இல்ல 2 நாளான்னு பேசிக்கிறத உடன் வந்தவங்க கேக்குறாங்க. ராமலிங்கம் பாடியதனால் அதை கேட்கவில்லை. இறைவன் வந்தவர் அந்த இடத்துல அந்த சம்பவம் மிக சிறப்பானது. சாமி தன் மனதுல நினைச்சுக்கிட்டதா அந்த பதிவுல இருக்கு. இன்று இந்த ராமலிங்கம் பிறப்பதற்காக, இந்த பூமிக்கு வருவதற்காக மருதூரிலே சிவயோகி வேடம் பூண்டோம், சின்னம்மை அளித்த உணவை உண்டோம். இன்று மீண்டும் இவனுக்காக இப்போது இக்கோயில் தலைமை குருக்கள் வடிவம் கொண்டு உணவு கொண்டு செல்கிறோம்.
ஆனால் ஒரு விசித்திரமான ஒரு சிந்தனை இங்கே. திருப்பைநீரிலே நாவுக்கரசன் பசியால் வாடிய பொழுது அவனுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து கட்டு சோறு தந்தோம். திருக்கச்சூரிலே சுந்தரன் பசியால் துன்புற்ற போது அவனுக்கு பிச்சையேற்று உணவளித்தோம். இப்பொழுது இவனுக்கும் இவனது அன்பர்களுக்காகவும் நாம் கோயில் பிரசாதம் கொண்டு சென்றோம் என்று இறைவன் எண்ணியதாக வள்ளல் குறிப்பிடுகிறார். அப்படி எண்ணியதால் அவர் வள்ளலுடைய பதிகத்திலே இந்த திருப்பைநீலி சம்பந்தம் சுந்தரர்களா வருது. அப்ப நாவுக்கரசர் சுந்தரருக்கு அடுத்து ராமலிங்கருக்கு மட்டும்தான் இறைவன் அன்னம் அளிச்சிருக்கார் பசிக்கு. இப்ப எங்களுக்கு அடிச்சதெல்லாம் கூட தற்செயலா நிகழ்ந்ததா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல இறைவனே இந்த கருத்தை சொன்னது போல ஒரு அகச்சான்று திருவருட்பாலே இருக்கிறது. ஆகிய அன்பின் உறவுகளே, இறைவன் அற்புதமானவர், சிவம் அற்புதமானது. இந்த குழுவிலே தயவு செய்து வழக்கமாக என்னுடைய சைவம் வாழ்க, சைவம் சைவ நன்னெறி, சைவ வினா நிறைய குழுக்களில் அடியேன் தொடர்ந்து பேசும் பொழுது என்னுடைய உண்மைகளை ஏற்றுக்கொள்ளாத, திருமுறை விற்று சைவம் விற்று அப்புறம் வேள்வி விற்று தமிழ் வேள்வி விற்று இப்படி எல்லாம் தெரியக்கூடிய சிலர் இங்க அவருடைய மாணாக்கர்களோ யாரோ சித்தாந்தம் படிச்ச செம்மல்கள்லாம் இருக்காங்க. ஒரு கேள்விக்கு 4 விடை போட்டிருப்பாங்க, 1 டிக் அடிச்சுட்டு செம்மலாயிருப்பாரு. இவங்கெல்லாம் இங்க குழப்புவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. அதனால அடியேன் வரவில்லை என்று உங்களுக்கு நீங்கள் கற்ற திருமுறைகளையோ ஏதோ ஒன்றை எடுத்து ஒரே ஒரு திருமுறை பாடலை எடுத்து அதை பற்றி ஒரு கருத்தாய்வு செய்தால் எனக்கும் கொஞ்சம் அடுத்த நாள் கேட்கும் பொழுது பரவாயில்ல, நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் விவரமாயிட்டு வராங்கன்னு ஒரு இது வரும் இல்லையா. இன்னைக்கு ராமலிங்கர் போகல அருட்பாகவல், நடராஜ கும்மி, அப்புறம் தெய்வ மணிமாலை, எத்தனை பாடல் இல்லை எடுத்து கொஞ்சம் சிந்திச்சிங்களா நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு பதிகம் பாடினால்தான் யூடியூப்ல தட்டினா வருது திருவருட்பா. அப்படி எல்லோரும் அந்த சிந்தனைக்கு சென்றால் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் இங்கு நம்முடைய பதிவுகள் அனைத்தும் கைலாசங்கிற ஒரு தனி மனிதனுக்கு என்னை போல் நிறைய பேர் மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்று குருஞான சம்பந்தரிடம் வேண்டி கதறி அழுது மரணத்தின் வாயில் வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு பையனுடைய எண்ணுதலுக்காக மட்டுமே இந்த வகுப்பு நடக்கும். எனக்கு இந்த பெரியவன் கூடவே இறைவன் என்னை விடமாட்டேன். சாம்ராஜ்யம் தனி, ஒரு 12 வயசுக்கு உட்பட்ட இளம் குருத்துக்களை வளைப்பதுதான் என்னுடைய பல்லக்கிற்கு ஆகும் என்ற நினைவிலே வாழ்ந்தேன். ஆனால் இந்த கூடைச்சேரு கூட பல்லக்கெல்லாம் பெஞ்ச் எல்லாம் செய்யறோம் பாத்தீங்களா, அஸ்ஸாம்ல இருந்து மூங்கில சூடு பண்ணா வளையும், உடையாது. அதுபோல இங்கு சில அஸ்ஸாம் மூங்கில்கள் போல ஒரு பக்குவ நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் சிலர் இதில் பங்கேற்று ஏதோ பயன்பெறுவதாக உணர்கிறோம். ஆக இந்த அபக்கூர்கள் ஏதோ ஏட்டி சொல்ற காய்க 10-100 பேர்கிட்ட போய் ஒரு பாட்டு கருத்து கேட்டா 100 கருத்து சொல்லுவான். அரணீனும் இன்பம் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், தமிழைய முட்டாள்தனமா சொல்லியிருப்பார். அறத்தை தர்ம சிந்தனை தரும், இன்பத்தை தரும், திறனின்றி திறனறிந்து நம் திறமைக்கேற்று வந்த பொருள் அப்படின்னு. ஆனால் அதுல ஒரு மறைகுறள் இருக்கு. நீ அறவழியில பொருள் ஏற்றினா இன்பம் தரும், அரணீனும் இன்பம் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் உனக்கு அரசிந்தனையும் இன்பத்தையும் தரும் சொல்லிய வல்லோருமான். நீ அறவழியில் பொருளை எட்டாமல் இருந்தால் உனக்கு துன்பமும் வரும், தீவழியில் பொருள் ஈட்டினாலும் துன்பம் வரும், உன் திறமைக்கு அல்லாததை ஈட்டினாலும் துன்பம் வரும் ஒரு மறைபொருள் வச்சிருப்பார். ஆனா இது வரைக்கும் உரை எழுதணும் பூரா அரணீனம் என்னும் மட்டும்தான் எழுதியிருக்கும். ஏன்னா அதுக்கு மேல அவனுக்கு மூல விளைச்சல் கிடையாது. சித்தாந்தம் இருக்கிறவங்க பூரா ஒரு 1500 ரூபாய்க்கு சித்தாந்த வகுப்பு விற்கிறவன் தான் இருக்கான். சித்தத்தை உணர்ந்து சித்தாந்தம் எடுக்கிற ஆட்கள் அரிது, மிகச்சிலர் எங்கோ இருப்பாங்க. காசு கொடுக்கலன்னா திருமுறையும் பேச மாட்டான், சித்தாந்தம் பேச மாட்டான், எதையும் பேச மாட்டான். அந்த தற்குறிகள் எல்லாம் இந்த குழுவில் பேசுவதற்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது. கைலாஷ், அதை கடைபிடிங்க. சரிங்க. எல்லாம் உள்ள இறையருளால் கடந்த 2 நாட்களாக முழுமையாக பங்கேற்க முடியாது. என்னுடைய திருவுருள் சம்மதம். ஏனெனில் அதனால் சில மாற்றங்கள் நிகழ்ந்தன. சொக்கர் வரவில்லை என்றால் சொக்கருக்கு ஏதோ ஒரு வாழ்வியல் மாற்றத்தையோ அல்லது ஏதோ ஞானத்தை தருவதற்காக இறைவன் ஒரு நாள் என்ன 2 சாத்திருப்பான். இப்படி அடிச்சாதான் திருந்தோம் அப்படின்னு.
அதனால அதெல்லாம் ஒரு இது இல்ல. தேவையில்லாம நீங்க யாரும் மற்றவர்களை வளவளன்னு பேச விட்டு இந்த 1 மணி நேரத்தை என்ன பண்ணுவது, 1/2 மணி நேரத்தை குழப்பி எவனோ குட்டையில மீன் பிடிச்சிட்டு போகக்கூடாது. என்ன, அதனால நமக்கு ஏற்பட்ட இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிற தெளிவாகவே இருக்க வேண்டும் என்னுடைய அவா. அதனாலதான் இது. மற்றபடி எல்லோருக்கும் இறையல் உண்டாக எல்லாம் உள்ள என் தந்தை நேற்று மீனாசுத்தனா பெருமான் திருவடியை வணங்கி வகுப்பை நிறைவு செய்கிறோம். இன்னொரு 7 நிமிஷம் இருக்கு. ஏன்னா 2 நாள் அவங்க யாருடைய குரலையும் நான் காதுல கேட்கல, அதுக்காக. அதனால ஏதோ ஒரு சில வார்த்தைகள் யாரேனும் சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதுக்காக எல்லாரும் நமச்சிவாய வாழ்ன்னு சொல்லி கட் பண்ணிடக்கூடாது. 2 நிமிஷம் போதும். நமச்சிவாய வாழ். பெரியப்பா வேற காரணமே. சுப்பிரமணியன் ஐயா பேசுங்கய்யா, கையெல்லாம் ரைஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பேசுகிற உரிமை இருக்கு, பேசுங்க. சுப்பிரமணியன் ஐயா கை தூக்குனாரு, லெஃப்ட் ஆயிட்டார், மறுபடியும் வருவாருங்கய்யா. தேன்மொழி அம்மா எல்லாம் நவராத்திரி பிஸில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீதாம்மா நவராத்திரி. ஆமாங்க ஐயா, நாங்க இன்னைக்குதான் ஜாயின் ஆயிருக்கிறோம். பாரதி அம்மா ஜாயின் ஆகல, தேன்மொழி அம்மா ஜாயின் ஆகல ஐயா. ஆமாமா, அவங்க எல்லாம் கொழுகு வீட்டுல வச்சு கலக்கிட்டு இருப்பாங்க. சாமி எல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சுண்டல் கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல ஐயா, நாங்க எல்லாம் கோயிலுங்களுக்கு தான் போயிருந்தோம் ஐயா. கோயில்ல சுண்டல் வாங்கிட்டு வர போனீங்களா? சரி சரி. கடவுள பாக்கதான் ஐயா போனோம். ஆனா நான் கோயில் போனா சுண்டல் கொடுக்கறதுதான் போவேன். இல்ல ஐயா, இங்க வீட்டுல வேலை இருக்கும் ஐயா, அந்த டைம்ல ஐயா இங்க வருவாங்க, சாப்பாடு எல்லாம் இருக்கும். இல்ல ஐயா, போனோமா ஐயாவை பார்த்துமா வந்துமா ஐயா. நல்லா கரெக்டா சுண்டல் கொடுக்குறப்ப இல்ல பிரசாதம் கொடுக்கறத கோயிலுக்கு போய்ங்க. விழா கூப்பிட்டா கூட கரெக்டா சாப்பாட்டுக்கு தான் போவேன். ஆச்சரியமான விஷயம். எல்லாருக்கும் ஞானம் தேவைப்படுது, போறாங்க. நமக்கு சாப்பாடு சாமி தெரியும், இப்படி சோறா வேணும். ஐயா, நாவுக்கரசரது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. காலையில போடுறீங்க இல்லைங்களா ஐயா, அது ரொம்ப நல்லா இருக்குது ஐயா. ஐயா பாஸ்வேர்டு நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கையா ஐயா. 2 நாள்ல நமச்சிவாய வாழ்களை கொலாசா இல்லைங்க, சாரி தப்பப்பட்டேன். வள்ளலார் முருகன், அப்புறம் மற்ற கடவுள்லாம் பாடும் பொழுது எல்லா ஊர்லயும் போய் பாடுறாரு. ஈவன் ராமரை கூட பாடுறாருங்க. இப்ப ஆயுத பூஜை சம்பந்தமா சரஸ்வதி கலைஞர் திருவிழா பாடியிருக்காருங்களா? ஆமா ஆமா ஆமா, பாடியிருக்காருங்களா? கண்டிப்பா பாடியிருக்காரு. சரி, சந்தேகத்துல எல்லாமே இருக்குங்களா இதுல. ஏன்னா நமக்காக வந்தவங்க நமக்கு வழிகாட்டிட்டு அவங்க நிலைக்கு போயிட்டாங்க. அதான் எல்லாம் வரும் சம்பவங்கள் தொடர்ந்து திருவுருள் கூட்டி வைக்கும் பொழுது அப்படியே வந்துட்டு ஐயா முன்னால இத்தனை கடவுளையும் பாடி இருக்கும் பொழுது ஆயுத பூஜை சம்பந்தமான கடவுள் அவர் பாடி இருக்காருங்கிறது நீங்க எங்களுக்கு புதுசா கேட்கறதுக்கு அதுக்குதான். கலைமகள் பாடியிருப்பாங்க, மலைமகள் பாடியிருப்பாங்க, மலைமகள் பாடியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் பாடல் இருக்குங்க, அற்புதமான பாடல்கள் இருக்கு. அதுதான் கேட்டேன். சரி. அப்ப இந்த திருமுறையிலே வந்துருதுங்களா? அதெல்லாம் 6 திருமுறைகளுக்குள்ளேயே வந்துருது. சரி. நவராத்திரி பெருவிழா, அம்பிகையுடைய சிறப்புகள் பத்தி எல்லாம் அந்த பாடல் வர மாதிரி பாடியிருப்பாரு. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பாடல் வீதம் நல்ல அது தனியா இருக்கும். அது அருமையான தொகுப்புங்க. ஆனா இங்க என்னன்னா, இந்த கழுவி வாழ்றதா சொல்லிக்கிற எல்லாருமே உருவ வழிபாடு தவிர்க்குங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் எழுத்தடிப்பு பண்ணிட்டாங்க. திருவள்ளியூர்ல வடிவாம்பிகை சதகம் சோகத்துல கல்வெட்டுல இருந்தது. போன கும்பாபிஷேகத்தப்ப வழக்கம் போல
ஆலயத்தின் தொன்மை கிடக்கூடாதுன்னு கரண்ட் லைட் போடுறான். ஆனா கல்வெட்டை தூக்கிட்டான். வள்ளலாருடைய வடிவாம்பி சதகத்தை வரவங்க எல்லாம் பறிச்சுட்டாங்க, இடிச்சு தூக்கி போட்டாங்க. நிறைய சான்றுகள் அளிக்கப்பட்டன. எல்லாம் சிவன் செயல். ஏதோ செய்யறாரு, செஞ்சுட்டு போறாரு. நம்ம அவரை மறக்காம நாவுக்கு அடுத்தருக்கும் சுந்தரவுக்கு அடுத்த ராமலிங்கத்துக்கு தான் சாமி சோறு போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு யோசிச்சா கைலாச எனக்கும் தனியாசுக்கும் போட்டிருக்காங்க. சிவ சிவா. தருமபுரத்துல ஒரு இருமாம் இருப்பெண்கள் தனியாசு ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆள் இந்த வருஷம் 7 பஸ் கூட்டி போனானா. நாங்க இங்கதான் உழவார பணி செஞ்சோம். நானும் சொக்கரையாவும் இந்த சண்டியஸ் தான் மயங்கி கிடந்தோம். இங்கதான் தர்மசங்கம் தப்பத்துல சாப்பாடு பசங்க கொண்டாந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் அந்தியூர் முழுக்க டம் டம் நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு பிச்சிமணிஜின்னு. அது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவரு சிவன்லாம் ஒண்ணுமே கிடையாது, பிரம்மன் தான் முதல்ங்கிறாரு. பிரம்மன்கிறத பத்தி அவரு சொல்றாருன்னு கேள்விங்க. வேதங்களுக்கு தலைவன் சிவன் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அவர் பிரம்மாண்டாரு. பிரம்மாண்டா யாருன்னு கேட்டா அப்புறம் நாளைக்கு டைம் இல்லைங்கன்னு நான் பேசுறேன். நானே சொன்னேன். சொல்ல முடியும் இருக்குங்களா? இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அடியேன்னு அந்த குழுவியா தொடர்ந்து அமைதியா போயிட்டு இருந்தா. அடியேனால் வியாபாரம் பாதிக்கப்பட்ட வியாபாரிங்க. அது போல சிலர் அவங்களுடைய சீடர்களை வச்சு உள்ள கொண்டு இந்த சித்தாந்த செம்மல் அவன் உள்ள வருவாங்க. இருக்கிறதெல்லாம் கொலை போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதான் நீ சொல்லிட்டேன். அதான் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க உங்களுடைய கருத்து ஒண்ணு இது இல்லாம இருக்குதுங்க. நீங்க வேதநாயகம்னு சாமி இருக்காரு. வேதத்துல குரு எந்த சதாசிவமூர்த்தி மட்டும்தான் பேசப்படுறாரு, வேற யாரும் பேசப்படல. முருகங்கிரி எதுவும் கிடையாது. நம்ம சாமி ஆசான் அருளால 4 வேதங்களும் 10 உபனிஷத்துக்களும் கிட்டத்தட்ட எங்க ஐயா ஒரு 15 நிமிஷம் புரோக்கார வச்சுட்டு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாரு. இதுல இதாண்டா இருக்கு, இதை வச்சுட்டு இவங்க எல்லாம் ஆதிசங்கர் சுலோகத்தை வச்சு ஏமாத்துறானுங்க. இந்த திருமலை கற்றவங்க எல்லாம் தேவாரத்தை வச்சுட்டு அதுதான் வேதம்னு ஏமாத்துறானுங்க. எனக்காவது சந்தர்ப்பம் பேசிட்டு இருந்தாங்க. பட் தவறான கருத்துக்களை கொடுத்ததுனால நான் கொஞ்சம் நான் தான் சொன்ன சொக்கரைய சொல்லுவாங்க. அவர் நம்ம விளக்கம் கொடுப்பாரு. ஆனா உங்க இது எனக்கு சரியில்லைங்க. பிரம்மா ஆளை இழுத்து விட்டுறாதீங்க. வேதங்களின் தலைவன் சிவன் கண்ணு மாதிரி இருக்குது. ஆரங்கம் 4 மலை நாரங்கம் ஆனாங்கின்னு பாட்டு எல்லாருமே பாடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் பிரம்மன் பேசி உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னேன். ஆமாங்க, அது கொஞ்சம் தேவையில்லாதான் தெரிஞ்சு சொல்லிட்டேன். நீங்க இன்னைக்கு சொன்னதுனால உங்ககிட்டயும் சொல்றாங்களா? காலையிலேயே தகவல் இறையர்கள் உண்டாக வாழ்த்தி மீண்டும் நாளை திருமணம் சந்திப்போம். தந்தை மற்றும் மீனாட்சிபுரம் தேர்தல் அனைவருக்கும் உண்டாக வாழ்த்தி விடுகிறோம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்றுவார். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க.